channel. தொடங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ சாம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாலியான ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்கோம். ஸோ கன்னியாகுமரியில் எக்ஸாக்டாக திருப்பரப்பு அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு நடந்து போய்ட்டுருக்கோம். அது இன்னும் பஸ் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளார நடந்து போகணுமா. ஸோ அந்த மாதிரி உள்ளார நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் அங்கே வந்திருக்கோம். 2 பேரும் தான் அங்கே வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளார போய் நான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, தோடாவின் பயணங்கள் தொடரும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். ஸ்கூல் படிக்கும்போது, நான் டூர் படிக்கும்போது இங்கே ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன். நீ வந்திருக்கியாடா இங்கே? நான் வரலடா. வரலண்ணா. டிக்கெட் கவுண்டர் 10 ரூபாய். போடா வேகமா. பஸ் எங்கே இருக்கு? ஒன்றா இருக்கா? ஃபஸ்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளம். இருக்கா? 500 ரூபா சில்லற காசு தான். சில்லறை கேண்டி வச்சிருக்காரு. அது காட்டுறா. பேகு என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபா. அட்லாஸ்ட் அந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். செம்ம அழகாக இருக்குது. ஆல்ரெடி வந்திருக்கோம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த சூப்பராக இருக்குது. அழகாக திருப்பி போட்டோம். இது அங்கே மேலே போயின்னு காட்டுவார். வாடா டேங் அப்படி வரலாம்டா. வாடா ஸ்மைல் ப்ளீஸ். நடக்க முடியல. இவன் செங்குத்தா இருக்கு. இப்படி நடந்து போற மாதிரி வச்சுக்கோ. வண்டி ஓட்டுறவன நடக்க விட்டா எப்படி நடக்கும்? காலில் தான் நடக்கணும். இது என்னடா கேள்வி? இதான் வியூ. செம்மையா இருக்கு வியூ. வாங்க. நான் விழுந்து டைவ் அடிச்சிருப்பேன்டா. இல்லை செம்மையாக இருக்குது. வேற லெவலு. வந்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவோம். நிறைய பேர் கேரளாலேருந்து தான் வந்திருக்கோம். டெஃபினெட்லி நாட். டெஃபினெட்லி நாட்னா அப்படியே ஓடி போய் குளிக்கணும்னு தோணுது. சுத்தமாக 4-5 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி கடைசியில் 2 பேர் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, எல்லா உழைப்பும் வீண் போகல. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரில. ஆனால் இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும்போது வருவான் எல்லாரும். ஆனால் செம்மையாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஃபோன் அடித்து வீடியோ கால் பண்ணி நான் வெறுப்பேற்றுறதுக்காக நான் அவங்களுக்கு கால் பண்ண போகிறேன். சார் ஃபோனே எடுக்க மாட்டேறான். என்ன பண்ணுவேன்? அங்கே பெய்கிற சால் வந்து இங்கே வரைக்கும் அது ஒருத்தரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க காய்ஸ். ஸோ நான் இந்த வீடியோ இதோட அந்த வீடியோக்களை இதோட கட் பண்ணிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சோப்பு வச்சிருக்கியா? சோப்புலாம் கூட கொடுக்குறேன். நான் உள்ளார போய் நினைஞ்சு ஜாலியாக விளையாட போகிறேன் காய்ஸ். வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், ஃபைனலாக குளித்து முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலையும் கிளம்ப போகிறோம். ஸோ ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது இந்த வீடியோவில் இருக்குன்னு எதிர்பார்த்திங்கன்னா, என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா. மற்றபடி ஒன்றும் இல்லை. பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் தான் விளையாட முடியும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 30 ரூபீஸ் பே பண்ணணும்.
மற்றபடி எதுவும் இல்லை. ஃபுட்டு இருக்குது, ஆனால் நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணணும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக பே பண்ணணும். பட் ஓவராலாக ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக ஒர்த்து. 450 கிலோமீட்டர் தாண்டி 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்ததில் இது ஒர்த்து. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு போட் ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ பேமெண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஐ மீன் 50 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு அரை மணி நேரத்துக்கு. ஸோ போட்டிங் போகலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சா. ஸோ இப்போ போட்டிங் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். இதான் அதோட டிக்கெட்டு 50 ரூபா. வெளியில் இருக்கும்போதே நம்ம இதுக்கு பே பண்ணி நம்ம பில்லு வாங்கிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த பில்லை காட்டி உள்ளார போய்க்கலாம். நம்ம அந்த வேலை காட்டுக்குள்ளலாம் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அப்படி தான் உண்மையிலே. உல்லாச படகுத்துறை பேரை பற்றியா? போட் கிளப் உல்லாச படகுத்துறை. ஸோ எனக்கு பின்னாடி ஒரு தண்ணி ரிவர் மாதிரி இருக்குல்ல, அங்கே இருக்கிற போட்டிங்கில் தான் நம்ம போட்டிங் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டு பகுதி. இதுக்கு ஏன் உல்லாச படகுத்துறைக்கு படகு கிளப், படகு கிளப்புன்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது மக்களே. நல்லா உல்லாசமாக இருக்காங்க மக்களே. அங்கிட்டு போ. பின்னாடி வச்சுக்கலாமா? நாங்கள் நிற்கிறது அப்படியே சுற்றி காட்டும், அப்படியே சுற்றி காட்டு. அப்படியே அப்படியே பேக்ரவுண்டில் இருக்குல்ல, அதுதான் எங்களோட பேக்ரவுண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூ. அதோட முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதுக்கா? இது ஒரு நிமிஷம், ஒரு தடவை தான் பண்ணணும், மாற்றக்கூடாது. ஸோ நான் அப்படியே எனக்கு பின்னாடி சுற்றி இருக்கிற வியூ அவங்க அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் ஃப்ரண்ட் வியூ. அப்படியே நம்மளை மாதிரியே யாரோ ஒருத்தவங்க போட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இது ரைட் சைடு, இது பேக் சைடு, இது ரைட் சைடு, இது வந்து அன்வான்ட் சைடு. சரி, சேஃப் ஜாக்கெட் டக்குன்னு போடு. இங்கே கீரை போட்டு மேலே ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப தூரத்துக்கிட்ட. அது வரைக்கும் தான் நம்மளால போக முடியும். அதுக்கு மேலே போனோம்னா கயிறை கட்டி வச்சுருக்காங்க, அதை வச்சு இழுத்துறாங்க. என்னண்ணா போட்டுருவியா? போடு. 4 பேர் வந்தால் இன்னும் இழுத்துருக்குல்ல. இப்போ ஏன்னா வளைச்சா சரிடா போண்ணா 360 டிகிரி காட்டும்ண்ணா. இதை எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவராக போடணும்னா இந்த கீர் தனியாக கலந்துட்டு வந்துடும். சூப்பர். நான் இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வேறு வருது இதில். இதை விட்டு தாண்ட கூடாதா? நான் இங்கே ஒரு கயிறு கட்டியிருக்காங்களே, இதுதான் லிமிட்டு. அதுக்கு மேலே தாண்டி போக ஓட்டிகிட்டு இருக்கேன். வா அந்த கோடை தொட்டு வரலாம் போ. ஆமாம் ஆமாம், வெட்டி நான் போயிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வாலிபர் உயிர் ஊசல் கதறுகிறார் குரு. என்ன அந்த அதுக்குள்ளே போடா. இதுக்குள்ள போயிட்டு என்ன அவன் போனாயிடா, அதுக்குள்ளே போனாயிடா. இந்த மாதிரி இதுக்குள்ள போகணும், அதுக்குள்ளே போகிறோம். அந்த மரத்தில் இருக்க காய் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மோசஸ் ஒரு 2 ரூபா காசு தருவான். 2 ரூபாய்க்கு சொல்லி கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கமெண்ட் நான் சொல்லவே இல்லையே, சொல்லணும். சாரி, சும்மா யூடியூப் அவர் சொல்லுவாங்களே, அதனால சொல்லுவேன். ஏய் லைஃப் ஜாக்கெட் நான் போடவே இல்லைடா. லைஃப் ஜாக்கெட் ரொம்ப முக்கியம். யாரு ஒன்னத்தான்
ஸ்லோவாக போ, அது மூவ் ஆகிற மாதிரி இருக்கா. இது வெளில தூக்கிட்டு போயிருந்தா. இது எச்சரிக்கை தடை செய்யப்பட்ட பகுதி. எச்சரிக்கை. அடுத்ததாக நம்ம ஒரு தொட்டி பாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு நடந்து போயிட்டே இருக்கோம். பஸ் ஸ்டாப்லேருந்து நாங்களும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கடந்து வந்துட்டோம். திரும்பி யாரை கேட்டாலும் 2 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையான்னு போயிட்டே இருக்கோம். நாங்கள் இந்த நதி வேறு கூட போதா, ஸோ அதோடு சேர்ந்து நாங்களும் போயிட்டே இருக்கோம். அதே வேலை நடந்து வந்துட்டே இருந்தோமா. நடுவில் ஒரு என்ன இதுன்னா ஆறா ஒரு ஓடை மாதிரி போகுது. அது பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது. பாறைக்கு மேலே ஒரு சிலுவை இருக்குது. அப்போ சூப்பராக இருக்குல்ல. யாரோ எங்கேயிருந்தோ கொண்டு போய் வந்து வச்சு இப்படி நட்டு வச்சாங்க. பார்க்க நல்லா அழகாக இருக்குது. அதில் வந்து பாருங்கள், எல்லா வீடும் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. எல்லா வீடுமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இல்லை, அண்டர் கிரவுண்டில் ரோடு போட்டு அங்கேயே வேறு வீடு கட்டியிருக்கோம். வீடு எங்கேயும் தெரியுதான்னு கூட தெரியலையே. இந்தா அது விழுந்துச்சுன்னா பாதி ரோடு நான் தெரியுதுல, அதுதான் வீடு. பஸ் வருது பார்த்து. கன்னியாகுமரி நம்ம வந்தோம்னா இப்படியே போகிற வழியில் அப்படியே வாழை காப்பிச்சுட்டு அப்படியே பேக்கில் போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம காடி திரும்பி என்ன சொல்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தொட்டி பாலத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டோம். நடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அந்த தொட்டி பாலத்தை பார்க்குறோமோ இல்லையோ, இந்த மாதிரி தொட்டி பாலம் ஒரு 4-5 பார்த்துட்டோம். ஓ மை காட், சூப்பரில். இது கண்ணில் இன்னும் அழகாக தெரியுது, ஆனால் அது வீடியோவில் கொஞ்சம் சுமாராக தான் தெரியுது. ஸோ அதான் அங்கே நம்ம நடந்து வர வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு ஓடை மாதிரி ஓடிச்சுல, அந்த ஓடையை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம அந்த மாத்தூர் பாலத்தை ரீச் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம தொட்டி பாலத்துக்கிட்ட என்ட்ராகி பாதி தூரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அது தரையிலேருந்து கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே ஹைட்டாக இருக்குது. ஆனால் அந்த 100 அடிக்கு மேலே ஹைட் ஆனதுனால அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஓடை மாதிரி போணுச்சுல, அது ஆனால் ஸ்டில் இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் அங்கே ஓடுது அந்த இதுதான். அந்த அங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகுது. இது இங்கேருந்து இப்படி கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே ஆளுங்கள்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்காங்க, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக மினிமம் 100 அடி வரும்லடா. மினிமம் 100 அடி வரும். மேலே வரும். ஆமாங்க, செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்குது. ஜாலியாக விளாட்றேன் பண்றா. நம்ம சுற்றி எந்த இடத்துல பார்த்தாலும் நம்மளால ஒரு வீடு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னேன். ஆனால் கரெக்டாக லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு வீடு தெரிஞ்சிருச்சு. ஒரு வீடு தான், 2 வீடு தான் மேக்ஸிமம் தெரியுது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் இந்த வடைஞ்சு விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பயம் வருது லைட்டாக. ஆனால் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக தான். ஒரு போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இதுலேயே மிதந்து ஜாலியாக பேர்ந்துருக்கலாம். இதில் எல்லாம் குளிப்பாங்கடா. பர்மிஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால யாரும் விளையாடுறது, தண்ணியில் விளையாடுறது இல்லையா. எல்லாம் நடந்து தான் போகிறாங்க, நடந்து தான் வராங்க. ஸோ 10 மணிக்கு அங்கே இருக்கிறோம், 12 மணிக்கு இங்கே இருக்கிறோம், 3 மணிக்கு அங்கங்கே இருக்கிறோம், 5 மணிக்கு இங்கே இருக்கிறோம். ரைட்ரா. சுற்றி எங்கே பார்த்தாலும் இயற்கை காட்சிகள் தான் நிறைந்து காணப்படுது. 12:20க்கு வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து நடக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 1 மணி கிட்ட ஆச்சு மாத்தூர் தொட்டிப்பாலத்தை ரீச் பண்ணுறது. அப்படின்னா எத்தனை, மினிமம் 2.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஆனால் நடந்து போகிறது. பஸ்ஸு மோஸ்ட்லி இல்லை, வரணும்னா ஆட்டோவில் தான் வரணும். கண்ணாடி போட்டால் அழகாக இருக்குன்ட்டு நானே நினச்சிக்கிட்டு கண்ணாடி போட்டுருக்கேன். ஆமாங்க, கண்ணாடி போட்டால் சூப்பராக இருக்குது. இந்த தொங்கு பாலத்தோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும்ல. 1/2 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். இந்த தான் முக்கியம். ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்துருக்கோம். ஒரு 150 அடிக்கு மேலே நிற்கிறோம். சைடில் இது ஓட மாதிரி ஓடுது. ஸோ அவ்வளோதான். இங்கே மேலேருந்து பார்த்தா ஒரு ஓவராலாக ஒரு வியூ தெரியும், நேச்சுரல் வியூ கிடைக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி இங்கே
டூரிஸ்ட் பிளேஸ்னு நினைக்கிறேன். கீழே ஒரு படி போதில்ல, இந்த படியில் தான் நம்ம ரிட்டர்ன் இறங்கி போகணும். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இது கீழே இறங்கி திரும்பி மேலே ஏறணும். இறங்கி திரும்பி கீழே இறங்கி மேலே ஏறலாம், இல்லை நான் மேலே இறங்கி கீழே ஏறலாம். கீழேன்னு பார்த்தோம்னா அந்த பாலத்தோட வியூ இதுதான். கன்னியாகுமரி அப்படின்னாலே மோஸ்ட் ஃபேமஸான பிளேஸ் அப்படிங்கிறது கன்னியாகுமரி பீச் தான். ஸோ அந்த மாதிரி பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ எதனால் பீச் வந்து ஃபேமஸ் அப்படின்னா 3 கடல், அதாவது இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் அப்படிங்கிற 3 கடல் சேர்ந்தாப்புல இருக்கிற ஒரே டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்தியாவிலேயே கன்னியாகுமரி தான். ஸோ அதனால தான் அது ரொம்ப ஸ்பெஷலான பீச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு முன்னாடி இருக்கிறது அந்த கன்னியாகுமரி பீச் தான். அந்த பீச்சு அன்வான்ட் பீச்சு. வாட்டர் டைலாக் ஆட்டோ நம்பர் 5 ரைட்ரா இருக்காங்க. பாப்புலர் வெளில தெரியக்கூடாங்கிறதுக்காக மாறி வச்சுருக்காங்க. மாஸ்டர் அதனால யாரும் தெரியாது. திருக்குறள் சொல்ற மாதிரியா, தெய்வத்தால் ஆகாததுன்னு முயற்சித்தன் மெய்வருத்த கூலித்தரும். அதுக்கு அடுத்து என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் திருவள்ளுவர் கிடையாது. சொல்லு எதுக்கு கேமரா பிடிக்கணும் உனக்கும் தெரியல, எதுக்கு கேமரா பண்ணணும்னு எனக்கும் தெரியல. திருவள்ளுவர் அடிப்பார், அங்கே போகக்கூடாது. திருவள்ளுவர் போகக்கூடாது, அடிப்பார் அவர். ஆக்சுவலாக சன்செட் தான் பார்க்க வந்தோம், ஆனால் அதே மறந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே சன்செட் பார்க்க தான் வந்தோம், அதே மறந்துட்டோம். ஆனால் சன் செட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக அடுத்த வேலையை பார்ப்போம். இங்கே நான் ஒரு ஜோக் சொல்லவா? என்னன்னா, நான் மாஸ்க் போட்டு நான் பேசிட்டு இருக்கேன்னா, அது வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா, இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு எவ்வளோ செலிபிரிட்டி போல அவங்க வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளோ சிரிப்பாக இருக்கு. சரி, இவ்வளோ நான் செல்ஃபியில் எடுத்துட்டு இருந்திருக்கேன்னா, இவ்வளோ நேரம் தெரிஞ்ச சொன்னாலே இப்போ தெரிஞ்சு சொன்னால் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஸோ அங்கே விளையாட ஓடல அப்படிங்கிறனால நம்ம இந்த சைடில் வந்திருக்கோம். இந்த சைடு ஜாலியாக விளையாடுவாங்க, எல்லாம் ஜாலியாக விளையாடுவோம். மண்டே தான் கொண்டாந்து நிறுத்துவியா? இறங்க விடிய விடியா இறங்காது. வாடா இறங்க, வாடா கடல்ல ஸ்விம்மிங் போட்டு விளையாடுறவங்கள விளையாட விட மாட்டேன்றாங்க. கால் நினைச்சு போங்கிறாங்க கேட்டா. கால் நினைக்க வாடா, 4 கிலோமீட்டர் கிட்ட வந்துருக்கோம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோங்கிறதுனால இங்கே விளையாடாமல் இங்கே வந்து நாங்கள் விளையாட போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறது, தண்ணி எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அங்கே தள்ளிப்போம். வருதா பிளாக் எடுக்கலாம் ஈஸின்னு நினச்சேன் காய்ச்சி. ஆனால் ஆக்சுவலாக பிளாக் எடுக்கிறது ஈஸி, ஆனால் அவங்க தூக்கிட்டேங்க ஒரே தூக்கம். அங்கே போய் என்ன எடுக்கலாமா வீடியோலாம்? இப்போ காய் திருவள்ளுவரோட சிலை வந்து செம்மையாக இருக்குது. 130 முன்னாடி, ஆனால் நாங்கள் 100 மீட்டருக்கு அங்கிட்டிலேருந்து பார்த்தோம். ஆனால் செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் அது பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது என்னது? திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அது என்னது? கோவில் இல்லைடா, அது கோவில் இங்கிட்டு தான் இருக்குது. எங்கள் பின்னாடி எவ்வளோ க்ரௌடு பார்க்குறாங்க. அதுவும் கோவில் தான். நம்மளோட ஆடியன்ஸ் மோஸ்டோட ஃபேன்ஸ். வாய்ஸ் நம்ம வந்து இப்போ சன்செட் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்தோம் கன்னியாகுமரி பீச்சுக்கு. பட் சன் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயும் மறைஞ்சு போச்சு. இப்போ சன்செட் பார்க்கல, மேகமூட்டத்தில் மறைஞ்சிருச்சோம். ஸோ ஃபுல்லாக பார்க்க முடியல, பாதி தான் பார்த்தோம். வார வேகம் அது எந்த மாதிரி உள்ள பாருண்ணா, கீழே உள்ள பாறைக்கெல்லாம் போகலாம். இல்லை நீர் வர போயிருது பாரா மேட்டர். வேமாறு தெரியுது, எனக்கே வருது. ஓ நோ, சூப்பர், வேற மாதிரி கீழே இறங்கி. ஐயோ நோ நோ நோ, டவுட் செய்யறான்.
மாதிரி அடுத்த ஆளையா எவ்வளோ பெரிய அலை பாருங்க. அவசரம் நடந்துச்சு ரைட்டா இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். இருந்தது ஒன்று, அது இங்கே பாருங்க கால் நினைக்கலன்னு வந்து ரவுசோடு நினச்சிட்டு போகிறோம். கால் கூட வரலடாங்க. வரும் வரும் வரும். வா அங்கே போய் போவா. நான் அங்கிட்டு வரலங்க. போலீஸ்காரன் பார்த்தா மட்டும் கூப்பிட்டு சொல்லு. உன் டவுசர் காடிடி. அப்படியா திருவள்ளுவர் காட்டுற அழகா இருக்கு அந்த கவுசிக்கு வந்தா. நீ சக்ஸஸ்ஃபுல்லி அதை எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட என் கார்டு போட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். பாய் பாய்.